ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அக்காவோட மேரேஜுக்காக நான் ஊர்லேருந்து வந்திருந்தேன். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் அப்பா என்ன சொன்னார்னா, இது மாதிரி அக்கா கல்யாணத்துக்கு பணம் ரெடி பண்ண கொடுத்த இடத்துல கேட்ட இடத்துல கொடுக்கல. அதனால நான் எனக்கும் சித்தப்பாவுக்கும் இருக்குல்ல அந்த லேண்டை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்பா எவ்வளோ எங்களை படிக்க வச்ச காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டப்பே அந்த லேண்டு விற்கலை. ஏன்னா அதில் ஏன்னா தாத்தா அவங்க இதிலேருந்தே அதை இது பண்ணதுனால அதை அப்பா ரொம்பவே ஒரு சென்டிமெண்ட்டாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கப்போ இப்போ திடீர்னு விற்க சொன்னால் அவரால் எப்படி ஒரு மனசளவில் அவர் வந்தார், பக்குவப்பட்டார் அப்படிங்கிறது தெரியல. அம்மாவே எவ்வளோ தடவை சொல்லியிருக்காங்க, ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம், நீங்கள் ஏன் விற்றுடலாமே அப்படின்லாம் சொல்லி கூட அம்மா நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் சொல்லுவாங்க, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவாரே தவிர, இன்றைக்கி விற்கிறாருன்னா அந்தளவுக்கு சூழ்நிலை அவங்களுக்கு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அப்பாவுக்கு கொஞ்சம் மனசு கவலையாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நமக்கு இடம் முக்கியமாக பொண்ணோட லைஃப் முக்கியமானா லைஃபு தான் முக்கியம் அப்படிங்கிறத தான் எல்லா பேரண்ட்ஸுமே பார்ப்பாங்க. அதனால் சித்தப்பாவும் சரி ஓகே, அவரும் நல்லா வசதியாக தான் இருந்தார். ஆனால் அப்பா இந்த விஷயத்த சொன்னோன்னே சரி விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே அவருமே முடிவு பண்ணார் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு ஐடியா சொன்னான், எதுக்கு நீ லேண்டெல்லாம் விற்றுட்டு அப்புறம்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால ஏதாச்சும் நம்ம ஆஃபீஸ்லேயே லோன் கேட்டுப்பார், இதில் தான் ஒரு 3-4 டேஸ்லாம் சாங்ஷன் பண்ணுற மாதிரி தான் லோன்லாம் இருக்குல்ல, மீதி ஏதாச்சும் நீ கடன் வாங்கிக்கலாம்ல, அதுக்கு எதுக்கு விற்றுக்கிட்டு இருக்கீங்க, உனக்கு தான் நல்ல சேல்ரி வருதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, எனக்கும் அந்த ஐடியா அவன் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்குமே அந்த யோசனை தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இது மாதிரி ஒரு 5 lakhs வரைக்கும் எனக்கு லோன் வேணும் சார் அப்படின்னோடனே, அவரும் சேல்ரியிலேருந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரியா இல்லை எப்படிப்பா கட்டுற மாதிரி நீங்களாக கட்டிக்கிற மாதிரியா அப்படின்னாங்க. இல்லை சார், சேல்ரியில் எனக்கு இப்போ 30,000 வாங்குறதுல ஒரு 20,000 நீங்கள் லெஸ் பண்ணிக்கோங்க சார் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் கட்டிடலாம், 2 இயர்ஸில் அடிச்சிடலாங்கிறதுனால அப்படின்னு நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட இதை நான் சொல்லலை, ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ராசஸ்லாம் லோனுக்காக ப்ராசஸ்லாம் இது பண்ணேன். 1 வீக்கில் சாங்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகேன்னு அம்மா யார்கிட்டையுமே நான் சொல்லலை. அதுக்கப்புறம் லோனு மேனேஜர் சார் கொஞ்சம் எனக்கு குயிக்காக மேரேஜ் விஷயம் அப்படிங்கிறதுனால அவர் உடனே எனக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணார். ஏன்னா நான் கொஞ்சம் ஆஃபீஸில் சின்சியராக இருப்பேன், எல்லா ஒர்க்கையும் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக பண்ணுவேங்கிறதுனால அவர் எனக்காக அது ஹெல்ப் பண்ணார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அந்த லோனுக்காக எல்லா வேலையும் பார்த்தேன். அவங்க என்னென்ன சொன்னாங்களோ எல்லா இதுக்கும் பேங்க்கு போகிறது அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஒரு 2 டேஸ் லீவ் போட்டுட்டு இங்கேருந்தே பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி லோன் சாங்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜும் வந்துருச்சு. அவங்களும் செக் கொடுத்தாங்க. சரி ஓகே, அப்பா கிட்ட அப்புறம் போய் தான் பேசினேன், இது மாதிரி நீங்கள் இடத்தையெல்லாம் விற்க வேணாம்ப்பா, பார்த்துக்கலாம், நீங்கள் இடத்த விற்கலாம் ஒன்றும் வேண்டாம், என்னோடய சேவிங்ஸ் நான் சேலரியிலேருந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு 3 lakhs கிட்ட நான் வச்சுருக்கேன், வீட்டுக்கு அனுப்புனது போக இப்போ 2 இயர்ஸா, நீங்கள் அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ப்ளஸ் நான் லோன் போட்டுட்டேன், இந்தாங்க அந்த டிடி அந்த இது இருக்குது, செக் இருக்குது, 5 லட்ச ரூபா லோன் போட்டிருக்கேன்ப்பா, ஒரு 2 இயர்ஸில் கட்டுற மாதிரி போட்டிருக்கேன், நீ இடத்தையெல்லாம் விற்க வேணாம்ப்பா, அந்த இடம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதனால் இடத்தையெல்லாம் விற்க வேணாம், இப்போ எவ்வளோ அக்கா கல்யாணத்துக்கு தேவை, இது போதுமா அப்படின்னோடனே, போதும்ப்பா, நான் வெளியிலேயே 5 lakhs தான் கேட்டிருந்தேன், ஏன்னா அக்காவுக்கு நகைகளை தான் எடுத்துட்டோம், மற்றபடி கல்யாண செலவு, மண்டபம், இதுக்கு ஃபுட்டு, இதுக்கு ஆகிற செலவு ஒரு 5 to 6 lakhs வரும், அவ்வளோதான், 6 லட்ச ரூபா வரைக்கும் தான் வரும், எக்ஸ்ட்ராவே தான் நீ சொல்கிறியே 8 லட்ச ரூபா இருக்குங்கிறியே, நம்ம இதை வச்சு மேனேஜ் பண்ணி பார்த்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண வரைக்கும் போதும்ப்பா, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இது மாதிரி ஒரு முடிவு எடுப்பேன் அப்படின்னோடனே, அப்புறம் என் அக்காவுக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன்னா, நம்ம இந்த 3 lakhs சேவிங்ஸ்லேருந்து அக்காவுக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் நான் ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணிடலாம்,
பணமாக வந்து நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு இந்த இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் பணத்துக்கு நான் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லை. நான் வந்து பார்ட் டைமாக வந்து ஒர்க் பண்ணது அந்த காசெல்லாம் சேர்த்து தான் இந்த 2 இயர்ஸாக வந்து இந்த 3 லேக்ஸ் நான் வந்து வச்சுருந்தேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பா கொஞ்சம் அழுகே வந்துடுச்சு. அவருக்கு என்ன தெரிந்தாலும் கொஞ்சம் மனசு வந்து எல்லாருக்குமே இருக்கும்ல அந்த நேரத்தில். அது அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். அக்கா கூட கொஞ்சம் கவலைப்பட்டுச்சு. ஏன்டா நீ வந்து இந்த சேவிங்ஸ் எல்லாம் இருந்தால் நீ வந்து உனக்குன்னு ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிகிட்டு இருந்த, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே, ஏன் நீ இது பண்ணுற அப்படின்னோடனே, விடுக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தானே இன்னும் 2 இயர்ஸில் வந்து இந்த இதை அடைச்சிட்டேன்னா அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் 10 லட்சம் 12 லட்சம் அந்த மாதிரி லோன் போட்டுக்கலாம், சேலரிலேருந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், மேரேஜ் வரைக்கும் மேரேஜுக்குள்ளே ஒரு ஃப்ளாட் வாங்கிடலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் எல்லோரும் ஹாப்பியாக இருந்தாங்க. அம்மாவும் வந்து அம்மா இதை நினச்சி ஒரு ஒரு வாரமாக வந்து ஒழுங்காக சாப்பிடலை. ஏன்னா கேட்ட இடத்துல வந்து ஒரு பணம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு கொடுக்குறேன்னு சொன்னவங்க திடீர்னு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த எந்த அளவுக்கு ஒரு கவலைப்படுவாங்கங்கிறது நிறைய பேருக்கு அது வந்து அந்த அந்த சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துலேருந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துலேருந்து நமக்கு வரலை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், சரி பார்த்துக்கலாம், நம்ம அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நடந்துக்கிட்டோம், பார்த்துக்குவோம், எதாக இருந்தாலும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களாம் பெங்களூர்லேருந்து வந்தாங்க. மாப்பிள்ளையோட நேட்டிவ் வந்து நம்ம ஊர் சைடாக இருந்தாலும் அவங்க இப்போ ஒர்க் பண்ணுறது ஃபேமிலியோடு இருக்கிறது பெங்களூர் அப்படிங்கிறதுனால அக்காவும் போயிட்டு ஒர்க் பண்ணலாம். அக்காவும் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 25,000 சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க. அங்கே போயும் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிறப்ப சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களாம் வந்து தங்குறதுக்காக வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு மட்டும் பக்கத்தில் வந்து ஒரு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளி வந்து வீடு பார்த்துருந்தாங்க. ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் வராங்கங்கிறனால அப்பா வந்து ஒரு வீடு மாதிரி பார்த்துருந்தாங்க. ஒரு 10 டேஸ்க்கு மட்டும் இருக்கிறது மாதிரி. அந்த ஓனர் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ்ங்கிறதுனால அவர் சரி ஓகே, அவர் வெளிநாட்டில் இருந்தார், வீடு வந்து சும்மா தானே இருக்குது, நீங்கள் கொஞ்சம் க்ளீன் மட்டும் ஆள் வச்சு பண்ணிவிட்டு இங்கே தங்கிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால வந்து உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும், ஒரு 30 பேர் 40 பேர் தங்குற அளவுக்கு மேலேயும் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு 3 ரூம் இருக்குது, கீழே 3 ரூம் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அந்த க்ளீனிங் ஒர்க்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொன்னோன்னே நான் தான் போயிட்டு ஆள்லாம் வந்து ரெடி பண்ணி அந்த க்ளீனிங் ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு 10 டேஸ் கிட்ட வந்து லீவ் போட்டேன். ஏன்னா மேரேஜுக்கு இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ நான் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்கணும், அப்பாவால் எல்லா இடத்துக்கும் போக முடியாது அப்படிங்கிறதுனால நான் லீவெல்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் சார்னு சரி ஓகே, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா, நீங்கள் எதாவது லீவ் எடுக்க மாட்டிங்களே, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் வந்து ஆரம்பிக்க போகிறோம், இப்போது தான் எந்த ப்ராஜெக்ட் இப்போ தானே முடிஞ்சிருக்கு, அதனால் வந்து ஒரு 1 மந்த் நார்மல் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை வந்து நம்ம வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்ன தான் வந்து சௌகரியமாக பண்ணி கொடுத்தாலும் அவங்க குறை சொல்கிறதுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதே மாதிரி தான் வந்து இவங்களுக்கும் வந்து எனக்கு என்ன யோசனையாக இருந்துச்சுன்னா, இவங்க வந்து ஏதாச்சும் வந்து அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு எதுவும் வந்து இது இல்லாமல் பார்த்துக்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து குறை இல்லாமல் வந்து பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து வீட்டில் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் கல்யாண டெக்கரேஷனு, ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் பண்ணால் தான் கொஞ்சம் வர்றவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தேன். மாப்பிள்ளை வந்து ஒரு நல்ல டைப்பு, நல்லா ஃப்ரெண்ட்லியாக என்கிட்ட பேசுவார். எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து அவர் கூட வந்து நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நீங்கள் மாற்றிட்டு வந்துடலாம், அவங்க பிரான்ச் தான் இருக்குல்ல பெங்களூரில், அக்காவையும் அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பார். நானும் வந்து சரி பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறவர் தான். ஆனால் வந்து அவங்க அம்மா அப்பா தான் வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கராராக இருக்க மாதிரியான ஒரு ஆளுங்க மாதிரி தெரிஞ்சிச்சு. நமக்கு வந்து மாப்பிள்ளை வந்து ஓகே, அவர் வந்து அக்காவோட கொஞ்சம் படிச்சிருக்காரு, ஓரளவு வந்து சேல்ரி எல்லாமே ஓகேங்கிறனால தான் அப்பா அந்த இடத்த முடித்தார். ஆனால் அவங்க அம்மா அப்பா வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் இதாக எல்லா விஷயத்தையும் பார்க்குறவங்க மாதிரியான ஒரு ஆளாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து
சாப்பாடு வந்து எல்லாமே வந்து ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 10 டேஸ்க்கு வந்து ஹோட்டல்லேருந்து அவங்களுக்கு வர மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அவங்க வந்து வெஜ்ஜு தான் வந்து நல்லா சாப்பிடுவாங்கங்கிற மாதிரி வெஜ் ஹோட்டல்லே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணோம். அவங்களே கொண்டாந்து வீட்டு சாப்பாடு மாதிரி வந்து காலையில், மதியானம், நைட்டு 3 வேளைக்குமே வந்து ஆளுங்க கொண்டாந்து சர்வ் பண்ணுற மாதிரி அவங்க 30 நாளைக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து அவ்வளோ பேருக்கு வந்து ஒரு 40 பேர் 35 பேருக்கு சமைக்க முடியாதுல்ல அம்மா இல்லாத டெய்லி. அதனால் வந்து அங்கேருந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து மண்டப செலவு இதெல்லாம் மட்டும் நாங்கள் அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் நடந்துச்சு அடுத்த பதிவில் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.